ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பானவர்களே, நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய வருகையை பற்றி நாங்கள் அறிவித்து வருகிறோம். அவருடைய வருகை மிக சீக்கிரமாக சம்பவிக்கப் போகிறது. என்றால் அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் இந்த கடைசி காலத்திலே நடக்கிறது. அப்படியாக அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஆயத்தப்படுங்கள். ஏனையவர்களையும் ஆயத்தப்படுத்தும்படியான அந்த சுவிசேஷத்தை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டியது உங்கள் மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. நாங்கள் ரட்சிப்புக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் மட்டும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்தால் போதுமென்று நீங்கள் அன்பானவர்களை நினைக்காதபடிக்கு தேவன் தந்த அந்த மகா மகிமையான கிருபையை நீங்கள் ருசித்தபடியினாலும் மற்றவர்களுக்கும் அந்த ருசிகரமான அவருடைய சுவிசேஷ வார்த்தைகளை நீங்கள் அவர்களுக்கு சொல்லி அந்த ஆத்துமாக்களையும் தேவனிடத்தில் திருப்பி விடுவதுதான் உங்களுடைய மிக முக்கியமான அந்த சுவிசேஷ பணி. அதற்காகத்தான் நாங்கள் இந்த கடைசி காலத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய வருகை சீக்கிரமாக சம்பவிக்க போகிறது. அவருடைய வருகைக்கு முன்பான அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறது. அதை நாங்கள் எங்களுடைய காலத்திலே நாங்கள் அதை உச்சகட்டமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் வேதத்தின்படி. அப்படியாக நாங்கள் வேத வாக்கியங்களின்படி நாங்கள் கடந்து செல்லுவோம். நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கப் போகிறேன். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே 1061வது பக்கத்தை பாருங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாசித்து கடந்து செல்லுவோம். ஜனங்களை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்ணுற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவாராக என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த கடைசி காலத்திலே சபையாரை சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஆண்டவர் மிக முக்கியமான இந்த காரியம், எல்லாரும் ஆயத்தப்படுங்கள் என்ற சபையாரைத்தான் பார்த்து சொல்லுகிறார், சபையை கூட்டுங்கள் என்று. அப்ப சபையை கூட்டுங்கள் என்பது சபையை பரிசுத்தப்படுத்த சொல்லி அடுத்ததாக சொல்லுகிறார். நீங்க கவனிங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப எப்படி பரிசுத்தப்படுத்துகிறது? இப்ப இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே பரிசுத்தப்படுத்துகிற ஒரு காரியம் இன்றைக்கு அநேகமான எல்லா சபைகளிலும் பிரச்சனையும் நெருக்கடிகளுமாக இருக்கிறது. ஆனாலும் தேவன் தன்னுடைய அந்த முன்குறிப்புக்குள்ளாக வைத்திருக்கிறவர்கள், அதாவது கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களை நான் சொல்ல வரவில்லை அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களை சொல்ல வருகிறேன். அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் பைபிளிலே நான் கடந்த வீடியோக்களில் சொல்லியிருந்தேன். பைபிளில் அநேகமான இடத்திலே அவர் அந்த அடையாளங்களை குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய வருகை, நான் எங்கே வந்து இறங்குவேன், எங்கே இருந்து ஏறுகிறேன், எங்கே வந்து இறங்குவேன், அந்த ஒலிவ மலையிலே தான் வந்து இறங்கும் பொழுது எப்படியெல்லாம் மலை வெடிக்கும், அதற்கான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் அன்பானவர்கள். அதைத்தான் நாங்கள் இன்று ஆண்டவர் சபையாரை சொல்லுகிறார், சபையை வழிநடத்துகிற சகோதரர்களை சொல்லுகிறார். அதாவது சபையை பரிசுத்தப்படுத்த, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், பிள்ளைகளையும் பால் உண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவிடத்தையும் விட்டு புறப்படுவாளாகண்டா சபையை பார்த்து சொல்லுகிறார், நாங்கள் மணவாட்டிகள் எல்லாம் மறைவிடத்திலே இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மறைவிடத்திலே இருக்கிற சபையை பார்த்து ஆண்டவர், ஆத்துமாக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ரெடியாகுங்கள், தயார், நான் வரப்போகிறேன், என்னுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி சபையை பார்த்து சொல்லுகிறார். அப்ப சபையை பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். எப்படி பரிசுத்தப்படுத்துவது? இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வார்த்தைகளின் ஊடாகத்தான் சபை கட்டப்பட வேண்டும் என்று வார்த்தையிலே இருக்கிறது. வார்த்தை தான் பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகும். வார்த்தையை மட்டும்தான் என்ன செய்யப்பட வேண்டும், நாங்கள் போதிச்சு கொடுக்க வேண்டும். ஒரு ஆத்துமாவை தயார்படுத்தப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அந்த ஆத்துமா ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் அன்பானவர்களே. இப்ப இன்றைய கடைசி காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடம்பரங்களும் வசதி வாய்ப்புகளும் அல்லாட்டி உலகத்தில் இருந்து விட்டதை கிறிஸ்துவுக்குள்ளே வந்து பிடிப்பதற்காக, இல்லாட்டி அதை இன்னும் அதிகமாக மெருகூட்டுவதற்காக
அநேகமானவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். அதுவல்ல நோக்கம். இது ஒரு தற்காலிகமான ஒரு கூடாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிலிப்பியர் 3 வசனத்தை நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு, கர்த்தருடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்து. இது ஒரு தற்காலிகமான கூடாரம் அன்பானவர்களே. நாங்கள் வாசம் பண்ணுகிற இடம் ஒரு தற்காலிகமான கூடாரம். இந்த கூடாரத்தில் இருந்து நாங்கள் என்ன செய்யப்படும் சொன்னால் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அப்போ அதற்காகத்தான் திருச்சபையை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை, ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்பட்டு அவருடைய வருகைக்கு நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், ரெடியாக இருக்க சொல்லுகிறார். அப்போ அதைத்தான் நாங்கள் சில வசனங்களின் ஊடாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகம் பூராகவும் பூமி அதிர்ச்சிகள், அதாவது பெரிய சுனாமிகள், அப்படியாக கணக்க காரியங்கள் இந்த உலகத்தில் இப்போ நடந்து கொண்டிருக்குது. உச்சக்கட்டமாக நாளாந்தம் இந்த நியூஸ்களை கேட்கும் பொழுது உலகம் இல்லை ஒரு படபடப்புக்குள்ளே இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி இருப்பதற்கான எந்த விதமான காரியமும் இல்லை. ஆண்டவர் சொல்றார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி மத்தேயு 24 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அப்போ அந்த மத்தேயு 24 சீசர்கள் 2 காரியத்தை கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தை அவர் இருக்கும் பொழுது சீசர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்போ ஒரு அடையாளங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அநேகமான காரியங்களை அடையாளங்களாக சொல்லுகிறார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நானே கிறிஸ்துவண்டு வருவார்கள். மத்தேயு 24 நீங்கள் 3 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அதில் 7 விதமான அடையாளங்களை சொல்லுகிறார் ஆண்டவர். அப்போ அந்த 7 விதமான அடையாளங்களும் இப்பொழுது என்ன செய்யப்படுகிறது, நடக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். அப்போ இந்த கடைசி காலத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்பதற்கான அடையாளங்கள் நிறைய இருக்கிறது. அதில் நான் சில அடையாளங்களை நான் சொல்லுகிறேன், கவனித்து பாருங்கள். நான் நேற்று போன கடந்த வீடியோக்களில் நான் சொல்லியிருந்தேன், அந்த ரோபோட்ஸ்களை பற்றி இந்த கடைசி காலத்தில் நீங்கள் பார்க்குறீங்கள். அந்த ஏஐ ரோபோ என்று சொல்லி நிறைய விஷயங்களை நீங்கள் அதாவது ஃபுல்லாக எல்லாம் எலக்ட்ரானிக் சம்பந்தமான காரியம், இப்படியான காரியங்கள் எல்லாம் நீங்கள் நியூஸ்களில் கேள்விப்படுகிறீர்கள் அன்பானவர்கள். ஆனால் ஒரு விஷயத்தை கவனியுங்கள், பைபிளிலே தரப்பட்ட காரியம் எந்த காரணம் கொண்டும் அது அகற்றப்பட முடியாது. ஆண்டவர் சொல்றார், வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், என்னுடைய வார்த்தை என்ன செய்யப்படாது, ஒளிந்து போக மாட்டாது என்று சொல்றார் அன்பானவர்கள். அவ்வளவு மிக மகிமையான ஒரு காரியம். அவர் சொன்னால் ஆகும், அதில் எந்த விதமான காரியமும் இல்லை. அப்போ இதைத்தான் நாங்கள் ஏசாயாவில் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், ஏசாயா புஸ்தகம் 48 நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஏசாயா 48 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள் அன்பானவர்களே. ஏசாயா 48 4வது வசனம், நீ கடினமுள்ளவன் என்றும் உன் பிறடி நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, ஒரு ரோபோ வரப்போகிறது, ஒரு ரோபோவை உண்டாக்க போகிறார்கள் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் இருந்து 2700 வருஷத்துக்கு முன்பாக இந்த ரோபோவை பற்றி சொல்லியிருக்கிறார் அன்பானவர்கள். இந்த ரோபோ எப்படி எல்லாம் செய்யும், என்ன செய்யும் உங்களை, அதாவது மனிதர்களை என்ன செய்யும் என்பதனை வெளிப்படுத்தல் 13 15வது வசனத்து 14-15 வசனத்தில் சொல்லுகிறார். தன்னை வணங்காத யாவரையும் அது கொலை செய்யும் என்று சொல்லப்படுது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அன்பானவர்கள், எங்களை ஆண்டவர் எப்படி உருவாக்கி இருக்கிறான்னு சொன்னால், சிலிக்கன், அதாவது மண்ணினாலே எங்களை என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் அன்பானவர். அப்போ ஆண்டவர் ஆதாமை என்ன செய்தார், மண்ணினாலே உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஆதாமுடைய அந்த நாசியிலே ஊதி அவன் ஜீவ ஆத்துமானான் பைபிள் சொல்லுகிறது. அப்போ மனுஷன் ஆண்டவர் உருவாக்கின மிக முக்கியமான ஒரு பொருள். ஆண்டவர் மகிமைக்குரிய தன்னுடைய மகிமைக்காக அந்த மனுஷன் ஆதாமை உருவாக்கினார். இப்போ இதற்கு எதிராக பிசாசானவன் என்ன செய்யறான்னு சொன்னால், அங்கே ரோபோட்ஸ்களை உருவாக்குகிறான். எல்லா இடத்துலையும் வேலைத்தளம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வேலைத்தளங்களில் இருந்து, இராணுவத்தில் இருந்து, பொலிசில் இருந்து, விமானங்களில் இருந்து சகலவற்றையும் ரோபோக்களாக கொண்டு வந்துட்டான். ஏன் கொண்டு வரான் என்றதை நீங்கள் அன்பானவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கும் கர்த்தர் தான் வார்த்தையை தந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்திலும் ஆண்டவர் சொல்லி கொண்டு வரார். வெளிப்படுத்தல் 6 வசனத்தில் சொல்லுகிறார், கொள்ள நோய், அடுத்தது பஞ்சம். அப்போ இந்த கொள்ள நோயையும் பஞ்சத்தையும் எப்படி உண்டாகும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் அன்பானவர்களே. அப்போ இந்த ரோபோட்ஸுகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செய்யணும்னா, மனுஷர்கள் வேலை செய்த இடத்திலே இந்த ரோபோட்ஸ்களை வைத்திருந்தால், அந்த ரோபோட்ஸுகள் ஒரு 10-100 பேர் செய்ய வேண்டிய வேலையை அந்த ரோபோட்ஸ்கள் என்ன செய்யும், 2-3 ரோபோட்ஸ்கள் அந்த வேலைகளை செய்து முடித்தபடினால் அந்த 100 பேர் அந்த வேலை செய்திருந்தான்னு சொன்னால் அவர்களுக்கு வேலை இல்லாமல் போடும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் அன்பானவர்களே, இப்போ
அறிவுபட்டு காலங்கள், உதாரணத்துக்கு அறிவுபட்டு காலங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அறிவு அறிவு நெல் விதைத்தால் அந்த அறிவு அறுக்க போகிற காலத்தில், அறுக்க வேண்டிய அந்த காலத்திலே அந்த அதாவது வேலைக்குரியவர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஏண்டா அங்கே ஒரு பெரிய ஒரு போட்டித்தன்மை இருந்தது. எப்படி? அப்போ அந்த விவசாயத்தை, அந்த நெல்லை அறுப்பதற்கு ஒவ்வொருத்தரும் போட்டி. அப்போ எல்லாருக்கும் அந்த அதனூடாக அநேகமானவர்களுக்கு வேலை கிடைத்தது அன்பானவர்கள். அப்போ இந்த இந்த கடைசி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த எல்லாருக்கும் வேலை கிடைத்தது. அந்த வேலை நிமித்தம் அநேகமானவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? உணவு அதாவது சாப்பிட்டு இருக்கிறார்கள். அவருடைய பட்டினிகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அறிவு பெற்ற மிஷினை கொண்டு வந்து இறக்குகிறார்கள். அறிவு பெற்ற மிஷின் என்ன செய்கிறது? 100 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல அந்த ஒரு அறிவட்டு மிஷின் ஃபுல்லாக வேலை செய்து என்ன செய்யுது? அந்த பணம் எல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு பார்ப்போம். இந்த மிச்ச ஆக்களை நீங்கள் அந்த வேலை செய்கிறவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே அவர்களுக்கு பஞ்சங்கள் ஏற்படுகிறது. அப்போ யோசித்து பாருங்கள் அன்பான, இது இது ஒரு சாதாரணமான சாம்பிளுக்கு சொல்லுகிறேன். அப்போ இதே மாதிரி தான் ஒரு வேலைத்தலங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரோபோட்ஸுகள் வருது. நீங்கள் வேணுமென்றால் யூடியூப்லேயே அடி கூகுள்லேயே போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ரோபோட்ஸ் அடியுங்கள். எல்லாத்துக்கும் அங்கே ரோபோ வந்து விட்டது. சோபியா ரோபோ அடியுங்கள், எல்லாத்துக்கும் ரோபோ வந்து விட்டது. என்னத்துக்கு ரோபோ வரையில் இன்றைக்கு வசதி படைத்த நாடுகள் எல்லாம் அன்பானவர்களே ரோபோக்கள் வந்து விட்டது. அப்போ இந்த ரோபோக்கள் வந்தால் என்ன வரும்? அங்கே பட்டினிகள் பஞ்சங்கள் என்ன செய்யும்? அப்படியாக அதாவது மேற்கொள்ளும் என்று பைபிள் சொல்லுகிறது. இதைத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் என்னென்று சொல்லுகிறார்? அங்கே பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் வரும். பஞ்சமடா பட்டினி இருந்தால் என்ன வரும்? நோய் எதிர்ப்பு சக்தி எங்கள்கிட்ட இல்லாமல் போய்விடுவான். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை என்று சொன்னால் என்ன வரும்? மரணம் ஏற்படும். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். பஞ்சம் வந்தால் அடுத்தது நோய் வரும், நோய் வந்தால் அடுத்து என்ன வரும்? மரணம் வரும் என்று பைபிள் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் நீங்கள் 8வது வசனத்தை நீங்கள் அன்பானவர்களை வாசித்து பாருங்கள். சரி, இப்போ இந்த கடைசி காலத்தில் நீங்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன அன்பானவர்களே, அந்த பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகிறது. அதே மாதிரி இன்னொரு காரியத்தை வருது, நீங்கள் வெள்ளப்பெருக்குகள் எல்லாம் ஏற்படுகிறது. பாருங்கள், பாலைவனம் என்று சொல்லப்பட்ட இடம் எல்லாம் அன்பானவர்களே வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த கடைசிக்கால சம்பவத்திலே மிகவும் மிகவும் தீவிரமாக இப்போ ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே போடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பானில் கூட என்ன வருதாம்? 100 அடி அலை வருகிறது, பூமி அதிர்ச்சி நிலநடுக்கம் வரப்போகிறது, அங்கே 2 லட்சம் உயிர்கள் அழிய போகிறது என்று முன்னெச்சரிக்கை நடக்கிறது. யோசிச்சு பாருங்கள், பைபிள் சொல்லியிருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டீர்கள் அன்பானவர்களே. ஆனால் ஒரு ஒரு நியூஸாக உங்களுக்கு சொன்ன உடனே அது உங்களுக்கு என்னவாக இருக்கிறது? பதற்றமாக இருக்கிறது அன்பானவர். ஒரு பதற்றத்திற்கும் நீங்கள் உட்பட தேவையில்லை அன்பானவர்களே. ஏன்? தேவன் இதை அனுமதிக்கிறார், தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். அப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதுக்கு நாங்கள் சரியான ஒரு வசனத்தை கவனிப்போம். ஏசாயா 29ஆம் அதிகாரம், ஏசாயா 29ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் 6வது வசனம். இடிகளினாலும் பூமி அதிர்ச்சிகளினாலும் பெரிய இரைச்சலினாலும் பெருங்காற்றினாலும் புசலினாலும் பட்சிக்கின்ற அக்கினி ஜுவாலையினாலும் சேனைகளின் கர்த்தராலே விசாரிக்கப்படுவாய் என்று சொல்லப்படுகிறது. யோசிச்சு பாருங்கள் அன்பானவர்களே. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் அறிவிருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியம், விக்கிர ஆராதனை. இந்த விக்கிர ஆராதனை இந்த உலகம் பூராகவும் என்ன செய்கிறது? பெரிய ஒரு பிரச்சனைகள், அதாவது பெரிய ஒரு இதுக்களாக போகிறது. ஆண்டவர் தனக்கு ஒப்பாக எந்த ஒரு விக்கிர ஆராதனையும் அவர் என்ன செய்யவில்லை, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அந்த விக்கிர ஆராதனை நடக்கிற இடங்களை நீங்கள் பாருங்கள். ஒன்று தேவனை வெறுத்த நாடுகளை நீங்கள் பாருங்கள், அங்கேயும் பல பிரச்சனைகள், அதாவது பூமி அதிர்ச்சிகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் கணக்கமாக இருக்கிறது. நீங்கள் விக்கிர ஆராதனை செய்கிற இடங்களை நீங்கள் நாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் என்ன செய்கிறது? பல நெருக்கடிகள், பிரச்சனைகளை தேவன் ஏற்படுத்துகிறார். அதில் தான் இங்கே சொல்லப்படுகிறது, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான் அவர் சொல்லுகிறார். உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஜனங்களுக்கும் சொல்லுகிறார், இடியினாலும் பூமி அதிர்ச்சியினாலும். அப்போ இடி என்றது உங்களுக்கு தெரியும், இடி மின்னல்கள். அது அடுத்தது பூமி அதிர்ச்சிகளினாலும் பெரிய இரைச்சினாலும், கடல் அலைகளை சொல்லுகிறார், சுனாமி, அதாவது பெரிய இரைச்சலினாலும். அடுத்தது சொல்லுகிறார் பெருங்காற்றினாலும், காற்றுகள் வீசி அடிக்கிற அந்த காற்றுகளினாலும், புசலினாலும். புசல் என்றது உங்களுக்கு தெரிந்தானே, சுழற்சி காற்றுகள், அதிவேகமாக வீசுகிற காற்றுகள். இதனாலும் பட்சிக்கின்ற அக்கினி ஜுவாலையினாலும். உங்களுக்கு தெரியும், சீனாவில் என்ன வருகிறது? கடந்த ஒரு மாதத்துக்குள்ள இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள
அதாவது அக்கினி மழை பொழிந்திருக்கிறது, அக்கினி வானத்திலிருந்து அக்கினி கொட்டப்பட்டிருக்கிறது, அநேகமான இடங்களில் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எரிந்திருக்கிறது. அன்பாளர் அப்படிப்பட்ட ஆண்டவர் அது அப்படி கர்த்தர் என்ன செய்கிறார், வாதிக்கிறார். ஏன் வாதிக்கிறார் என்றது ஒரு சற்று சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. இப்ப நோய் வருகிறது, நோய் வருது, நோய் வருதுன்னா ஏன் வருகிறது? இப்ப தேவ பிள்ளைகள் நீங்கள் கவனித்து பாருங்கள். தேவனை விட்டு பின்மார்க்கமாக போகும் பொழுதுதான் தேவன் என்ன செய்கிறார், அந்த ஆத்மா வீணடிக்க கூடாது என்பதற்காக அவர்களுக்கு நோயை கொடுத்து, பிரச்சனையை கொடுத்து, நெருக்கடிகளை கொடுத்து அவரை தன்னிடமாக சேர்த்துக்கொள்ள. இப்ப நாங்கள் சபை கூடுதலை விட்டு விடுவது பாவம் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்ப சபையை நாங்கள் சபை கூடுதலுக்கு போகாமல் இருப்போம். ஆனா எங்களுக்கு வேற உலக பிரகாரமான காரியங்கள், எங்களுடைய வாழ்வாதார காரியங்கள், அதுகளுக்கெல்லாம் நாங்கள் ஓடி திரிகிறோம். ஆனால் சபை கூடு அந்த வாரத்து முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் கூடுகிறபடினால அப்ப அந்த நாளை விட்டுட்டு நாங்கள் என்ன செய்யறோம், ஓடித்திரும். ஆனா எங்களுக்கு அதுல இருந்து ஒரு பிரச்சனை வந்துட்டு, நெருக்கல் வந்துட்டு, ஐயோ எனக்கு இது வந்துட்டு நான் ஆண்டவருக்குள்ள எங்க இருக்கிறோம் ஆண்டவருக்குள்ளே. அப்ப இதாலதான் அன்பானவர்களே கடைசி காலம் ஆண்டவர் சொல்றார், எவர்களை விழுங்கலாம் என்று சுத்தி திரிகிறான் கெச்சிக்கின்ற சிங்கம் போல. தேவ மனிதர்களை அவனுக்கு வேற ஒருத்தரையும் விழுங்க தோல, தேவ மனிதர்களை விழுங்குவதற்காகத்தான் அன்பானவர்களை கெச்சிக்கின்ற சிங்கம் போல சுத்தி திரியான்னு வார்த்தை சொல்லுகிறது. அதுதான் ஆண்டவர் மத்தேயு 24 அதிகாரத்திலே சொல்லுகிறார், வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிறார். நானே கிறிஸ்து வந்து வருவார்கள். அப்ப இப்படிப்பட்ட இந்த கடைசி காலத்தில் அன்பானவர்களே நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அங்கே மிக 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 அவதானமாக இருக்கணும். இதற்கு கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே நாங்கள் தவற விடுவோமாக இருந்தால் நாங்கள் பிரச்சனைகள், நெருக்கடிகளை நிறைய சந்திக்க வேண்டி வரும் அன்பானவர்களே. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. என்ன ஒரு வசனத்தை நான் அடுத்து பார்த்துட்டு நான் முடிக்கிறேன். என்னாகமம் 16 அதிகாரம் அங்கே 30வது வசனத்தை நான் வாசிப்போம். அங்கே என்னாகமம் 16 அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாசித்து நான் அந்த வார்த்தைகளை அந்த வார்த்தைகளினூடாக கடந்து செல்வோம். அன்பானவர்களே எடுத்துக்கொள்ளுங்கள். 30வது வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்களேன். என்னாகமம் 16 அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதையானால் இந்த மனிதன் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். அப்ப ஆண்டவரை அவமதித்தால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு ஆண்டவர் எல்லாரும் சொல்றாரு அன்பான வளையங்களுங்கள் உலக பிரகாரமான சொல்றாரு. இது ஒரு இப்ப இந்த கடைசி காலம், இது ஒரு கொடூரமான காலமாக இருக்கிறது. பெரியவர்களோட சிறு பிள்ளைகளோட கதைக்கு எல்லாம் இருக்கிறது. சொல்லு கேட்கிறார்கள் இல்லை, எடுத்த உடனே கூவப்படும். இது உலக பிரகாரமான. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன், பூமியை திறந்து அவர்களை முழுமையாக மூடி விடுவேன். அப்ப இன்றைக்கு உலகம் பூராவும் நீங்கள் பாருங்கள் அன்பான, பூமி அதிர்ச்சிகள், நிலநடுக்கங்கள் ஏற்பட்ட எல்லாம் நிலங்கள் எல்லாம் பிளந்து ஆக்கள் எல்லாம் கீழே விழுங்கிறது. எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அன்பானவர்களே தேவன் தந்திருக்கிறார். மனுஷர்கள் தரவில்லை. இது மனுஷரால் உண்டாக்கப்படுவது அல்ல, இது தேவனாலே எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு. தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டால் நிச்சயமாக தேவன் என்ன செய்வார், ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்வார், நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். மனுஷன் நியாயம் தீர்க்கிறது அல்ல, தேவன். அப்ப அதற்கு இதுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்ப வேணும் அன்பானவர்களே. சபையார் ஆயத்தப்பட வேண்டும். அவருடைய வருகை இதனை பார்த்து நாங்கள் பயப்பட வேண்டியதல்ல, இதை பார்த்து நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அவர்கிட்ட போக வேண்டும், அவருடைய நாங்கள் சேர வேண்டும், அவரை நாங்கள் அங்கே இருந்து துதிக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதாவது நீங்கள் ஒன்றும் கணக்க யோசிக்க தேவையில்லை. அங்கே உங்களை முழங்கால் படியிடுங்கள். அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உலக பிரகாரம், அதாவது தேவன் அல்லாத சகோதரர்களே, ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் மண்டியிடுங்கள், தேவனிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் பாவி, என்னுடைய பாவத்திற்காக நீங்கள் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாத்து உயிர்த்தெழுந்தீர். உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே நான் சுத்தப்பட்டிருக்கிறேன். அப்படியாக என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள். நீங்களுடைய மன்னிப்பு கேட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பானவர்களே. நாங்கள் இங்கே இருந்தெல்லாம் துள்ளலாம் அன்பானவர்களே, இங்கே இருந்து நாங்கள் என்னவெல்லாம் கதைக்கலாம். ஆனால் பரலோகம், அதாவது அந்த பைபிளையும் உலக பிரகாரம் இந்த ரெண்டே காரியம்தான். ஒன்று நரகம், அடுத்தது பரலோகம். நாங்கள் எதை தீர்மானிக்க போகிறோம்? பரலோகத்தை தீர்மானிக்க போகிறோமா, நரகத்தை தீர்மானிக்க போகிறோமா? பரலோகத்தை தீர்மானித்தால் உலக பிரகாரமான அனைத்து காரியங்களையும் விட வேண்டும். நரகத்தை தீர்மானிப்போமாக இருந்தால் உலகத்தில் நாங்கள் எப்படியும் வாழலாம், என்ன விதமாகவும் வாழலாம். நீங்கள் தான் அதுக்கான சரியான முடிவு. உங்களுடைய அபிப்பிராயங்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்கள்.
நாங்கள் இப்பொழுது கண்களை மூடுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலும் நாங்கள் இன்னும் அதிகமான காரியங்களை பார்ப்போம். கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்களோடது பிதாவே. மணவாளன் வெளிக்கிட ஆயத்தமாக இருக்கிறார். மணவாட்டிகளாகிய திருச்சபையார், அங்கே மறைந்திருக்கிற திருச்சபை, மறைந்திருக்கிற மணவாட்டி புறப்படுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக அங்கே யோவேல் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அப்படியாக ஆண்டவரே, உங்களுடைய வருகை சீக்கிரமாக சம்பவிக்க போகிறது. ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நடக்கிறது பிதாவே. அந்த வார்த்தைகளின் நிமித்தம் நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கவும், உங்களை நோக்கி மகிமைப்படுத்தவும், நீங்கள் ஒருவரே மெய்யான தேவன், என்னுடைய பாவத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று எங்களுடைய இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிடத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த வார்த்தைகளினூடாக ஆண்டவரே, திருச்சபை ஆயத்தப்பட நீங்கள் உதவி செய்யுங்கள். நன்றி தகப்பனே. இந்த வேண்டுதலை என்னுடைய இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.